கேள்வி எண் 1. ஆந்திராவை தனி மாநிலமாக்க உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்தவர் யார்? ஏ. பட்டாபி சீதாராமையா, பி. ஸ்ரீராமுலு, சி. பணிக்கர், டி. பசல் அலி. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி. ஸ்ரீராமுலு. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். அவருடைய முழு பெயர் அமரஜீவி பொட்டி ஸ்ரீராமுலு. அவர் தனது உண்ணாவிரதத்தின் காரணமாக 56வது நாளில் இறந்தார். கேள்வி எண் 2. இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவும் இருப்பதாக அறிவித்தவர் யார்? ஏ. லின்லித்கோ, பி. கோலிலித்கோ, சி. கோன்லித்லி, டி. லிலின்கோத். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ. லின்லித்கோ. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக வைஸ்ராய் லார்ட் லின்லித்கோவால் 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் சலுகை அறிவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் சலுகையின் இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து நோக்கமாக இருந்தது. கேள்வி எண் 3. சதி என்பது ஒரு ஏ. கடமை, பி. புண்ணியம், சி. தற்கொலை, டி. கொலை. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. கொலை. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் நடைமுறையை தடை செய்ய 1829இல் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ராஜீவ்காந்தியின் அரசு உடன்கட்டை ஏறுவதை ஆதரிக்கும் எந்த நடவடிக்கையும் ஒரு குற்றமே என்ற சட்டத்தை முதலாக இயற்றியது. கேள்வி எண் 4. டேசாம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் முதல் வணிக மையத்தை நிறுவினர். ஏ. 1614, பி. 1613, சி. 1612, டி. 1611. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. 1611. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். இதற்கு முன்னரே கிபி 1498இல் வாஸ்கோட காமா ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு ஒரு புதிய கடல் வழியை கண்டுபிடித்துள்ளார். கேள்வி எண் 5. சீகன் பால்கு தன் அச்சுக்கூடத்தை எவ்வூரில் நிறுவினார்? ஏ. தரங்கம்பாடி, பி. வாழப்பாடி, சி. கவுந்தப்பாடி, டி. எடப்பாடி. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ. தரங்கம்பாடி. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். டி. நோபிலி அச்சகம் என்ற பெயரில் உருவான அந்த அச்சுக்கூடம் இன்றும் அங்கே செயல்பட்டு வருகின்றது. கேள்வி எண் 6. புதுச்சேரி எத்தனை ஆண்டு காலமாக டச்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது? ஏ. 3, பி. 4, சி. 5, டி. 6. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. 6. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். 1954ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி உடன்படிக்கையின்படி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் மற்றும் சந்திரநாகூர் ஆகிய பகுதிகள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகளாக மாறியது. இது 1963ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதில் சந்திரநாகூர் பகுதி மேற்கு வங்க மாநிலத்துடன் இணைக்கப்பட்டது. கேள்வி எண் 7. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமணர்கள் தங்குமிடம் எதுவாக இருந்தது? ஏ. குடுமியான் மலை, பி. சித்தன்னவாசல், சி. நாத்தாமலை,
டி ஆவுடையார் கோயில். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி சித்தன்னவாசல். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள்: ஏழடி பட்டம், சமணர் படுக்கைகள், கல்வெட்டுகள். புதுக்கோட்டையிலிருந்து விராலிமலைக்கு செல்லும் வழியில் 15 கல் தொலைவில் சித்தன்னவாசல் குன்றில் இந்த சமண படுக்கைகளும் கல்வெட்டுகளும் அமைந்துள்ளன. கேள்வி எண் 8. சோழர் காலத்து கோயில்களில் தேவகன்னி என்போர்: ஏ கடவுளின் பிரதிநிதி, பி மேலாளர், சி அதிகாரி, டி கணக்காளர். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ கடவுளின் பிரதிநிதி. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள்: சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பிரசித்தி பெற்ற கோயில்களில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில், ஐராவதேஸ்வரர் கோயில் மற்றும் பிரகதீஸ்வரர் கோயில், இந்த 3 கோயில்களும் யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய தளத்தின் ஒரு பகுதியாகும். கேள்வி எண் 9. காரகோரம் நெடுஞ்சாலை திட்டம் எந்த 2 நாடுகள் இணைந்து மேற்கொண்டன? ஏ நேபாளம், ஆப்கானிஸ்தான், பி சீனா, பாகிஸ்தான், சி இந்தியா, பாகிஸ்தான், டி நேபாளம், சீனா. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி சீனா, பாகிஸ்தான். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள்: துவக்கத்தில் இதனை KKH என்றும் பின்னர் N35 அல்லது தேசிய நெடுஞ்சாலை 35 என்றும் சீன பாகிஸ்தான் நட்புறவு நெடுஞ்சாலை என்றும் அழைக்கப்பட்டது. காரகோரம் நெடுஞ்சாலை 1300 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. கேள்வி எண் 10. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்னும் நூலை எழுதியவர் யார்? ஏ சரோஜினி நாயுடு, பி இந்திரா காந்தி, சி அன்னி பெசன்ட், டி அன்னை தெரசா. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் சி அன்னி பெசன்ட். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள்: அன்னி பெசன்ட் ஒரு பிரிட்டிஷ் இறையியலாளர் மற்றும் பெண் உரிமை ஆர்வலர். 1898ஆம் ஆண்டு பெனாரஸில் மத்திய இந்திய கல்லூரிக்கு அடித்தளம் அமைத்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதன் தொடர்ச்சி நாளை வெளிவரும்.